அசரத அசலடி ஆட போகும் வீதியடி அசரத மசாலடி ஆட போகும் வீதியடி அசரத மசாலடி ஆட போகும் வீதியடி இங்கே பட்டத்து யானையோடு நானு பந்தயமா போட வந்தேனே பட்டத்து யானையோடு பந்தயமா போட வந்த பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை காத்திருந்த நான் எத்தனை நகனம் காத்திருந்தேன் போடுறா போடுறா தனித்தனியா போடும் ஐயா விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி போலாமா மல்லி மலர் எடுத்து மறிக்கொழுந்து தான் எடுத்து மல்லி மலர் உனக்கு தானையா ஏன் தேவரையா மனசுக்குள்ள என்ன பாறையா மல்லி மலர் எடுத்து மறிக்கொழுந்து பூ எடுத்து மல்லி மலர் எடுத்து மறிக்கொழுந்தா பூ எடுத்து மல்லி மலர் உனக்கு தானையா ஏன் தேவரையா மனசுக்குள்ள என்ன பாறையா போட ஒற்றா ஒற்றா போடா போடா போடு ஏதோ உங்க மேல ஒரு பாசம். ஐயோ என்ன லைவா வாசிக்கணும்? எப்படி லைவா போடுறேன் பாரு.
வண்டியில் வரையில சொன்னேன் பாப்பா இந்த பையன் என் தம்பிக்கு சேதம். ஏக்கா தாளம் போடுறக்கா சம்பளம் கம்மியாக தர்றீங்க, அடுத்த வருஷம் இந்த பப்புன்னு போடுறக்கான்னு சொன்னேன். நீ இப்படிப்பெல்லாம் பண்ணுறத பார்த்தா பையன் நாடத்துக்கே வரமாட்டேன்னு நினச்சிக்க. சேதுபதியா? சரி சரி, இப்படியுமே வரமாட்டியா? வரமாட்டியாடா? ரோஜா மலர் எடுத்து ரோஜா பூவா சிங்கரித்து, ரோஜா மலர் எடுத்து ரோஜா பூவா சிங்கரித்து, ரோஜா பூ உனக்கு தானையா என் தேவரையா, உன்ன என்ன பாறையா. ஓப்பி அடிச்சுன்னா வச்சுக்க சம்பளம் தர மாட்டேன்னு நினச்சிக்கா. என்ன நக்கல் பண்ற மாதிரி ஆகுறியா? ஏன் நல்லா ஆட்டுறேன். ரோஜா மலர் எடுத்து பிடிக்கிற வித்தியா. இப்ப எங்க அக்கா ஆடும்பாரு ஆடுக்கா. பெட்டிக்கிறேன் நிம்மளு பப்புனுங்க நான் வர்றேன் குணான்னு சொல்லிடு. ஏன் பப்புனு பத்தியா நான் அத்தவனத்துக்கு வரல. செய்யறதுக்கெல்லாம் வாசிப்பீங்க நல்ல பயலு. லேட் ஆகுதா இல்லையா? கருப்பு சாமி வரங்கிட்ட இருக்கிற பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்றது? நம்ம இவ்வளவு தூரம் வந்து அனாதை அன்னைக்கு வந்தோம் இல்ல இல்லையா? 3 பேர் சேர்ந்து நறுக்குன்னு ஓடிடுவோமா? எங்க அந்த பயலை காண ஓடி போயிட்டேன். டே முனிக்குட்டி போவோமா சுடிக்குட்டியா ஊர் மேலே ஊர் மேலே ஊரமா? தம்பி பாசமுள்ள பாட்டு இருப்படியா? டேய் வாடா டேய் 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 பூச்சிக்குட்டி சாப்பிட போயிட்டானா? கூப்பிடுறேன் வரட்டும். பூச்சிக்குட்டி ஐயோ ஆமுக்குட்டி பசமல்லே பாண்டியரு பட்டக்கோட்டை பார்வலரு ஆடு நிலையாடு ஒரு மேடு யாகட்டுமா கூடு உங்க கூடு ஒரு மாலை யாகட்டுமா பசமல்லே பாண்டியரு பட்டக்கோட்டை பார்வலரு விளையாடு நாமே கூடு உங்க கூடு ஒரு மாலை யாகட்டுமா பசமுள்ள படியரு பாட்டி கட்டு பவனரு. தம்பி இங்க பாரு நாடக குத்து கோவம் வந்துருச்சு பிள்ளைக்கு. இல்ல எனக்கு சம்பள காலையில 2000 ரூபாய் கொடுக்குற நீ தம்பி அருவா எடுத்துட்டு வெட்ட வந்ததுக்கா? நெகம் கொஞ்சம் வளர்த்தாலே போதும். எதுக்கு இவ்வளவு பெரிய அருவா? அது எவ்வளவு ஒரு 2 தம்பி விறகு வெட்ட வந்தவரா நீங்க? தம்பி விறகு வெட்ட வந்தவராப்பா நீங்க? மிளகா சைஸ்ல வச்சுட்டு 2000 ரூபாய் தூக்கிட்டு வரியே. நெத்திய
வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு முத்தமினா சொக்கிக்கிட்டு வாங்கிட்டாங்க கூறப்பட்டு நெத்தியிலே முத்தப்பட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு முத்தமினா சொக்கிக்கிட்டு வாங்கிட்டாங்க கூறப்பட்டு கண்ணால நூறு வலை போடுகிற பொங்கல் உள்ளூர ஒரு அடித்தேன் போலே கண்ணால நூறு வலை போடுகிற பொங்கல் உள்ளூர ஒரு அடித்தேன் போல கையானந்தான் நன்னேரந்தான் பசமுள்ளே பாட்டு கட்டும் பாடு கட்டழகு பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நீ திரையே விட்டு கொடு சுத்துரமே கட்டழகி பெட்டகமே பொட்டு வச்ச ரத்தினமே நீ திரையே விட்டு கொடு நேரமெல்லாம் ஒட்டுனவே கட்டான காலை இந்த ஆம்பளை காம கனவு கட்டான காலை இந்த ஆம்பளை நீ காம கனவு கல்யாணந்தான் நேரம் பசமுள்ள பாட்டு கட்டும் பாடு ஆடு விளையாடு மேடே யாருட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை யாகட்டுமா பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பார்வலரு பாட்டு முடிஞ்சிருச்சுடா பாட்டு முடிஞ்சிருச்சுடா இந்த கையில கொடுத்து கொடுத்து உங்க கையில கொடுத்து கொடுத்து கையில கொடுத்து கொடுத்து
ஏய், பொண்ணு டூட்டி போடு. ஹலோ அந்த மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணு உங்களை சொல்லி குத்தமில்ல, சும்மா டோலுக்கிட்ட வயசு கோளாறு அப்படிங்கிற குச்சியே உறிஞ்சிடுச்சு. யார் 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 அடிச்சு எங்க தள்ள இந்த தம்பி அடிச்சு. எங்க தள்ள டோலுக்கிட்டப்பா டோலுக்கிட்டப்பா டோலுக்கிட்ட பண்ணாச்சு அழகலப்பன். ஆமா கருசாமியோட நேரம் ஆயிடுச்சு. கருப்பசாமி 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 வரணும். அந்த ஐயா இன்னொரு பாட்டு படிக்கிற ஓ சொல்றேன். என்ன விறகு வெட்டுறதுக்கு வண்டி வரலமா இருமா இன்னும் ஒரு பாட்டா போலாமா? போலாம் நாங்க இறங்கி போலாம்ல ஏடா இறங்கி போய் படுத்துட்டு வாணிக்கல ஹலோ சக்கரை கட்டி சந்தன பேட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சொத்தே எப்பொழுதும் சத்தம் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா அம்மம்மா என்ன செய்ய சக்கரை கட்டி சந்தன பேட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி சக்கரை கட்டி சந்தன பேட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் சத்தம் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா அம்மம்மா என்ன செய்ய சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சொல்லி மயிலோடு உறவாட முடியாமல் மனவாட ரயிலோடி வழி மேலே படைத்தேனடி ரயிலோடி வரும் முன்னே மயிலோடி வரும் என்று நினைத்தேன் அது போல நடித்தேனடி நடித்தாலும் துடித்தாலும் பிடித்தாலும் வளைத்தாய் இளமானை வசமாகத்தான் பலகாலம் வலை போட்டு மன வீட்டில் துளை போட்டு நுழைந்தாய திருடன் போல் மெதுவாகத்தான் காலை வரும்போது கவை எதற்கு எது இனிமேலும் உடல் விளக்கு காலை ஒரு சேவல் வந்து போகும் வரைக்கும் கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா சக்கரை கட்டி சக்கரை கட்டி சித்திர குட்டி வந்தது இடுப்போடு அழகான மடிப்போடு அசிங்கான மணித்தேரை உனை கொஞ்சம் போடவா இடையோடு இடை சேர இதமான கொதிப்பேர் பசுமொன்னை உனை கொஞ்சம் புடம் போடவா விரலாலே தொடலாமா நகத்தாயம் படலாமா இலசான திருமேனி அதை தாங்குமா அழுக்காமல் சலிக்காமல் அனைத்தாலே வலிக்காமல் இருந்தாலே தருவேனே இதழேறமா காயம்படக்கூடு வேகம் திறக்க பூச்செடிடக்கூடு மானம் துடிக்க பூ என்று மெல்ல பறிப்பேன் கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டலகா சக்கரை கட்டி சித்திர குட்டி வந்தது எப்பொழுதும் சத்தம் உன்னுடைய நினைப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சத்தா அம்மம்மா என்ன செய்ய சக்கரை கட்டி சித்திர குட்டி வந்தது இந்த வர வெள்ளிக்கிழமை அது போதும் இல்லையா? நல்லாவே அடுத்த வர நன்றி எப்பெல்லாம் இருந்துட்டாலும் நன்றாக இருந்து. தூங்குறவங்க எழுப்பிடுங்க. கருப்பசாமி வர போறாங்க. கருப்பசாமி ஆடி வர போறாங்க. ஊருக்கு முக்கிய சிறந்த நெருப்பு பறைப்பொருள் ஒருத்தர். பூக்குளிட்ட உட்காந்துருக்கோம். அப்ப அந்த நெருப்பு பறைப்போடுங்க. கருப்பசாமி வந்துட்டாங்க. ஆமா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நெருப்பு அவங்க ஆடி வரல பற்ற போகுது. எல்லாரும் எழுப்பிடுங்கக்கா. காலைல போய் தூங்கிக்கலாம். எழுப்பிடுங்க. ஏலிப்படுங்க கரும்பு சார கூட தினமும் நாடத்துக்கு போறோம் தூக்கம் இல்லாம. நாங்களாம் எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுமா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். எழுப்பிடுங்க.
இவன் எங்க போறான் இந்த குட்டமணி? சூப்பரியா சரி 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 எல்லாம் எழுப்பிடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரத்துல வெளியே சந்திப்போம். புடுக்குமணி போடாய். குட்டுமணியா அண்ணன் வராரு வண்ண முக அண்ணன் பேரலையே படியா வாராரியா வாராரியா காத்து நல்லு அவருக்கு திருப்பையா. பொறுமை ஏன்னா பாண்டி பொறுமையே தான் ஆடி வருவார். அவர் வந்து ஆவட்டக்கூடாது. கருப்பசாமியை காக்கக்கூடியவர் தான் பாண்டி தெய்வம். நம்ம ஊரில் பாண்டியாருன்னா நம்ம ஊருக்கு ஒரு பெருமை. எல்லா ஊர்லேயுமே பாண்டி வந்துட மாட்டார். எத்தனையோ ஊரில் அழைச்சிருக்கிறோம். அண்ணன் பாண்டி துளி ஊசி வராத பற்றியா அவருக்கு ஒரு சிறப்பு என்றைக்குமே இருக்கும். பாண்டிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாண்டி சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே போடுங்க பார்ப்போம். பாண்டி சந்தோஷமா இருக்கா? போதுமா? சரி. அண்ணன் உனக்கு அண்ணன் நடந்து பாண்டி அண்ணன் நடந்து என் வடிவேலகம் பாண்டித்துறை வாராரு 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 எல்லையில வாராரு நடந்து அண்ணன் நடந்து பாண்டியா பாண்டியா வாராரடா 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 ஏன் உனக்கு தெற்க வெகு தூரமா தெற்க வெகு தூரமா என் பால் பாண்டி செல்ல பாண்டி வத்த பாண்டி தங்க பாண்டி தென்மதுரை வட்டனமா உனக்கு தெற்கை வெகு தூரமா தெற்கை வெகு தூரமா உனக்கு பால் பாண்டி செல்ல பாண்டி முத்து பாண்டி உனக்கு ஓரமாடா. ஏன் உனக்கு வழக்கு வெகு தூரமா வழக்கு வெகு தூரமா என் வடமதுரை இசையா வடமதுரை பட்டணமா வடக்கை வெகு தூரமா வடக்கை வெகு தூரமா இந்த நேரம் ஓடிவாடா பாண்டி மோனி. அண்ணன் பாண்டியோட பெருமை என்ன தெரியுமா? என்ன பெருமை? பாண்டி உனக்கு சுருட்ட நல்ல பாண்டியா மணக்குதடா 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 சூதானே உனக்கு மதுரையிலே சுருட்டு நல்ல உனக்கு மணக்குதடா மணக்குதடா சூதாட்டு உனக்கு நடக்குதடா. நெத்திக்குதான் பாண்டியா நிலமலடா நிலமலடா நேரமடா பாண்டியா முப்பூசடா நேரமல்லா உனக்கு முப்பு செய்யா பாண்டியா நிலமலடா பாண்டியா நிலமலடா நிலமலடா நேரமடா பாண்டியா முப்பூசையா. ஏன்னா பாண்டி இழைத்தாலும் அண்ணன் பெரிய கருப்பனை நீங்க எல்லாருமே பார்க்க ஆசைப்பட்டு இருப்பீங்க. அண்ணனுடைய அழகே தனி. பெரிய கருப்பனை பார்க்கறோம்னா அண்ணன் எப்படி வந்து உடைய கெண்டார் இல்லை மறக்கமாக எல்லாம் கைத்திட்டு கொலை போடு அண்ணா பெரிய கருப்பா இல்லை மறக்கமாக எப்படி வந்து உடைய கெண்டார்கள். சந்தனந்தான் பொட்டு வச்சு அண்ணா சமத்தலகா ஓடிவாடா பொட்டு வச்சு அண்ணா சமத்தலகா ஓடிவாடா குங்குமாந்தா ஒட்ட வச்ச கருப்பா ஆடி வர வேண்டுமடா பொட்டு வச்சு அண்ணா ஆடி வர வேண்டுமடா வாராருடா வாராருடா கருப்பசாமி வாராருடா வாராருடா கருப்பசாமி வாராருடா எல்லை விட்டு வாராருடா பெரிய கருப்பன் வாராருடா பெரிய கருப்பன் வாராருடா.
அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது முழங்கிடி கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அப்படியே கண்டதுண்டு ரெண்டடுங்களே ஐயாவுக்கு பிறந்தாதி மலையாளங்கரப்பு மலையாள குட்டி மிகும் கொல்லிமலை சிறப்பி கொல்லிமலை பிறந்தேதி மலையாளம் எரிப்பு மலையாளம் குட்டி மிகும் கொல்லிமலை கருப்பு கொல்லிமலை பிறந்தாதி மலையாளம் மிகும் கொல்லிமலை சிறப்பி கொல்லிமலை பிறந்தது மலையாளம் இவையும் கொல்லிமலை கொல்லிமலை பிறந்தேன் மலையாள தேச பெண்டுவா தேசத்திலே பிறந்து அழகர் மலையிலே குடிகொண்டு அழகர் மலை நாட்டு மக்களை காத்து கொண்டு வரக்கூடிய வேலைகளே இவ்வளவு பெரிய ஊரிலே ஒரு சின்னஞ்சிறு கோழி குஞ்சை கொடுத்து ஏமாத்தி விட்டார்கள். இந்த கருப்ப சாமியாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு 1000 குட்டி அழகு குட்டி காய் வாங்கக்கூடியவன், எப்படியெல்லாம் காய் வாங்கக்கூடியவன், ஆடு மாடு எருமை கோழி பச்சை ரத்தம் குடிப்பவன் இந்த கருப்ப சாமியாகப்பட்டவன். அப்படி ஆடு மாடு பன்றி எல்லாம் காவி வாங்கக்கூடிய நேரத்திலே இந்த இளங்குலங்காத நேரத்திலே ஒரு சிறிய கோழி குஞ்சை கொடுத்து ஏமாத்தி விட்டார்கள். இந்த கருப்ப சாமியாகப்பட்டவன் வருடத்திற்கு ஒரு முறை மனித காவி வாங்கக்கூடியவன். அதை தெரிந்து பார்த்த ஐயா சின்னஞ்சிறு குழந்தைகள், இதோ தெரிந்து பார்த்த ஐயா சின்னஞ்சிறு குழந்தைகள், இந்த குழந்தைகளின் குரவலையை பிடித்துக்க வேண்டும். அதை தெரிந்து பார்த்த ஐயா சின்னஞ்சிறு குழந்தை 10 குழந்தைகள் குரவலை பிடித்து கவி காவி வாங்கக்கூடிய நேரம்
அவன் பாருங்க டவுசர் ஏய்! உனக்கு அடிச்சு போயிட்டான். இந்த கருப்ப வாங்க சாமியாகப்பட்டவன் முன்னாடி வாங்க எதற்காக இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பயமுறுத்தினேன் தெரியுமா? டேய் சொல்லுங்க. இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மீது காத்து ஆ. கருப்பு ஏவல் பிள்ளி சூனியம் அத்துவழி பத்துவழி அரட்டை கோலா எதா இருந்தாலும் அரண்டு விடுபடுது. அதனால அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பயமுறுத்தினேன். ஏய் இந்த கருப்ப சாமியாகப்பட்டவன் மக்களை காக்கக்கூடியவன், மனித காவி வாங்கக்கூடியவன். டேய் வெள்ளல்ல குதிரை ஏறி கருப்பு குதிரை ஏறி வேகமாக ஆறாருடா கருப்பி வராருடா. குதிரை ஏறி கருப்பா குதிரை ஏறி கருப்பு ஆறாடா டீச்சருவா கைவிடுச்சு கருப்பு கைவிடுச்சு வேகமாக ஆறாருடா கருப்பி வராருடா. கையில் கொண்டு கருப்பு கையில் கொண்டு வாராடா வாராடா கருப்பு வாராடா. ஏ ஏ ஆ ஏ ஆ ஏ ஆ ஏ யாருடைய பிள்ளை நார்த்தாமலைகள் தெலுங்காபுரி சீமை தென்பகுதிகளே கூத்தாச்சி உள்ள கோபுர கத்தால மரத்தில் யாதவர் மண்ணாகப்பட்டவள் மகனே சின்னகரப்பு ஆபத்து மகனே பெருகரப்பு ஆபத்து மகனே பெருகரப்பு ஆபத்து ஆபத்து நினைக்கிறார். அந்த பெண்ணாகப்பட்டவள் யாண்டு பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் கொல்லிமலை காணகத்தை விட்டு சின்ன கரப்பனை அழைக்க வேண்டும். தம்பி சின்ன கரப்பா இங்க இருக்கின்றாய், அது சீக்கிரமாக ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடோடி வாருங்கள். இப்பொழுது ஆபத்தின் என்னதாடா சின்ன கருப்பு வேகமா ஓடி வாடா தம்பி கருப்பு. அவத்து வந்தா அங்கே கருப்பு ஒளிமலை ஓடி வர கருப்பு. ஆபத்தின் என்னதாடா தம்பி கருப்பு வேகமா ஓடி வாடா சின்ன கருப்பு. அவத்து வந்தா தம்பி கருப்பு அவசரமா ஓடி வர என்ன கருப்பு. பெட்டக்கி போவமாடா நீ வில்லம்பு எடுத்து வாடா. வெட்டைக்கு போவமாடா நீ விளம்பு எடுத்து வாடா. காட்ட கீழே கிளந்தா தம்பி கருப்பி கருணாயம் விட்டு சின்ன கருப்பி. காட்டில தம்பி கருப்பு கருணாய உள்ள வீடு சின்ன கருப்பு. தம்பி ஆபத்து 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 அதை சீக்கிரமாக ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடோடி வாருங்கள். இப்பொழுது கோடி சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் கொட்டமனவர்கள் தம்பி உங்கள் தம்பி. சரணை செய்தேன் சரணம் செய்தேன் அண்ணா கொட்டமனவரது தம்பி உனது தம்பி. செய்ததினால் கோடான கோடி நீயோ வாழ்வையட. பாதம் சரணம் செய்தேன் சரணம் செய்தேன் பருவனை உனது தம்பி உனது தம்பி. தம்பி கோடி சரணம் செய்தனால் கோடான கோடி வாழ்ந்திருப்பாய். பாத சரணம் செய்திருந்தால் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. அண்ணா ஆபத்து அண்ணா ஆபத்து அழைத்த காரணம் என்னவோ? கூத்தாச்சிபுரம் கோபுர கணாவத்தினத்திலே நாலு பேரும் நம்மளை வச்சு நீ கூட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போகட்டும். ஆமா கூத்தாச்சிபுரம் கோபுர கத்தனத்திலே யாரோ ஒரு பெருமையாப்பட்டவர் கனவில் வந்து தம்பி மகனே சின்ன கருப்பா மகளே பெரிய கருப்பா ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு தெரிந்து கொண்டிருக்கின்றார். தம்பி அந்த பெண்மணிக்கு ஆபத்தா இல்லை நமக்கு ஆபத்தா என்று தெரியவில்லை. என்ன எனது கனவில் வந்த பெண்ணாகப்பட்டவள் தாங்கள் கனவில் வந்து கொண்டிருக்கின்றார்களா? என்னது இருந்தால் அந்த பெண்ணாகப்பட்டவள் யார் பார்க்க வேண்டும். அண்ணா உங்க கனவில் அந்த பெண்மணி வந்தாளா? உண்மைதான். அப்ப உங்க கனவில் அந்த பெண்மணி ஏன் என் கனவில் வந்தாள்? தம்பி அந்த பெண்ணாகப்பட்டவள் யாருன்னு தெரிந்து கொள்ளலவா? இல்லை சந்தேகமா இருக்கின்றது. என்ன சந்தேகம்? அண்ணன் கனவில் வந்த பெண்மணி தம்பி கனவில் வந்து கொண்டிருக்கின்றாள். தம்பி எனது கனவில் வந்த பெண்ணாக்கப்பட்டவள் யார் என்று எனக்கே தெரியவில்லை. கனவில் மட்டும்தானே வந்தா, அது யார் என்று சென்று பார்த்து செல்ல வேண்டும் என்றால் கூத்தாச்சிபுரம் கோபுர கத்தாலை விட நாத்தாமலை காலம் செல்ல வேண்டும். உண்மைதான். அதுக்கு முன்பதாக நாட்டு மக்கள் வரத்தை கொடுத்து செல்வோம். அண்ணா எப்படி எப்படி தெரியுமா? எப்படி
அன்பு கொண்ட பெரியவர்களே, இப்பொழுது நமது இலையில சின்ன கருப்பன் பெரிய கருப்பனுக்காக விழா கம்பியர்கள் சேர்ந்து 500 ரூபாய் படிக்கண்ணியை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். படிக்கண்ணியை கட்டி குடும்பம் பாலாசலம் வாழ்ந்த பட்டி பெரிய எந்த முகம் போனாலும் இந்த கருப்பசாமியுடைய வீச்சர்வால் எப்படி வளர்கின்றதோ அதுபோல் அவர்கள் குடும்பம் வாழ்ந்து பல்லாண்டு காலமாக பல கோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். வருடம் ஒரு முறை இப்போ ஆடி மாதம் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. அழகர் கோயிலில் கருப்பசாமிக்கு இந்த ஆடி மாதத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையெல்லாம், ஏன்னா சின்ன கருப்பனையும் பெரிய கருப்பனையும் நேரிலே பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்த்தா தான் இந்த கருப்பசாமி வாங்குகிற காணிக்கை நாங்கள் எடுத்துகிட்டு போகவே மாட்டோம். உங்கள் பேரை சொல்லி குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம், தாலி வரம் கேட்பவருக்கு தாலி வரத்தையும், செவன கோளாறு பிடித்தவர்களுக்கு செவன கோளாறு, திருமணம் வர கேட்பவருக்கு திருமண வரத்தை கொடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை கொண்டு போய் அழகர் கோயிலில் 18ஆம் படியில் கொண்டு போய் நாங்கள் கட்டிடுவோம். நம்ம ஊரில் சின்ன கருப்பனுக்கும் பெரிய கருப்பனுக்கும் 500 ரூபாய் படிக்கணி கட்டிக்கின்றார்கள். படிக்கணியை கட்டி குடும்பம் கருப்பசாமியோட வீச்சர்வாள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் அவர் குடும்பம் வாழ வேண்டும், வளரணும். எல்லோரும் வாங்க, உங்களாடி ஒரு 5 நிமிஷம் படிக்கணி கட்டுறவங்க எல்லாருமே கட்டலாம். உங்கள் குடும்ப கஷ்டத்தை நினைத்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கட்டலாம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். வருட ஒரு முறை எல்லா ஊர்லேயும் வாங்கி கொண்டு போய் சேர்க்குற காணிக்கையை இவ்வளோ காணிக்கையை கொண்டு போய் அழகர் கோயிலில் 18ஆம் படியில் நாங்கள் கட்டிடுவோம். ஏன்னா ஏவல் புள்ளி, காத்து கருப்பு, சிவனக்குறார்கள், உடம்பில் பிடிக்கப்பட்ட பீடு நோய் என சொல்லக்கூடிய உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லாமே நீங்கள் ஆண்கள் பெண்கள் உங்கள் அனைவருக்கும் 5 நிமிஷம் எல்லாருமே தங்கள் பேரை சொல்லி படிக்கணியை கட்டலாம். குமார் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக 100 ரூபாய் படிக்கணியை கட்டிக்கின்றார்கள். இந்த கருப்பசாமிக்கு படிக்கணியை கட்டி குடும்பம் பல்லாண்டு காலம் ஆழ்ந்து பட்டி பெருகி எந்த முகம் போனாலும் கருப்பசாமியோட வீச்சர்வாள் எப்படி வளர்கின்றதோ அதுபோல் அவள் குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும். யாரை வேணாலும் கட்டலாம். இவ்வளோ வட்டுன்னு தெரியல, நீங்கள் கொடுக்குற 1,000 ரூபா காணிக்கையாக இருந்தாலும் அதை கொண்டு போய் நாங்கள் 18ஆம் படியில் கட்டிடுவோம். எல்லோரும் வாங்க, உங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம். ஏன்னா கருப்பசாமிக்கு இங்கே கொடுக்குற ஒன்று தான், அழகமல்ல கொண்டு போய் நீ கொடுக்குற ஒன்று தான். உங்கள் காசை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். 18ஆம் படியில் போய் கட்டிடுவோம். யார் வேணாலும் கட்டலாம். திருமணம் ஆகலை, குழந்தை வரம் இல்லை, என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, சேவனக்குளார், ஏவல் புள்ளி, காத்து கருப்பு, என் குடும்பத்தில் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், வீடு மனை எலும்பலை, வீடு கட்டித்தரணும் கருப்பசாமி என்றால் கண்டிப்பாக உங்கள் காணிக்கை கொடுக்கக்கூடிய காணிக்கை நிறைவேறும். அடுத்த வருடம் நீங்கள் இப்போ கட்டக்கூடிய காணிக்கை அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்கள் நிறைவேறும். எல்லாருமே வாங்க, உங்களுக்காண்டி ஒரு 5 நிமிஷம். ஏன்னா இந்த நாடகம் இருக்குது, அதனால் காணிக்கை கட்டுறவங்க யாராக இருந்தாலும் மனசார நீங்கள் காணிக்கை கட்டலாம். எல்லாம் எந்திரிச்சுவாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு வந்து தங்களால் முடிந்த காணிக்கை செலுத்தலாம். சேதுகாலை வள்ளி குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்கு படிக்கணி கொடுக்கின்றார்கள். வள்ளி குடும்பத்தார்கள் இதை பெரிய கருப்பனுக்கும் சின்ன கருப்பசாமிக்கும் படிக்கணியை கட்டி கொடுக்கின்றார்கள். படிக்கணியை கட்டி குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கட்டி பெருகி எந்த முகம் போனாலும் தங்கால் உங்கள் கையால் கொடுங்கம்மா, இல்லைன்னு உங்கள் கையில் கொடுங்க. கருப்பசாமி எல்லாம் இருந்துச்சு வாங்க. கருப்பசாமி கையில் கொடுத்தா உங்கள் பிணி நேகம். பாண்டி சித்ராதேவி குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்கு படிக்கணி கட்டி கொண்டார்கள். ராமையா குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்கு படிக்கணி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ராஜாகம் அன்னலட்சுமி, முருகன் கஸ்தூரி, பேர் என்னம்மா? முருகன், அன்னலட்சுமி, தர்சினி, சக்தி லட்சுமி என்புள்ளங்கள் கருப்பசாமிக்கு படிக்கடிக்கின்றார்கள். படிக்கணியை கட்டிய கும்பம் பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும். அவன் வர சொல்லுப்பா. கருப்பனுக்காக படிக்கணியை கட்டிய குடும்பம் மந்தேமல் பூசாரி அழகர் சாமி ஐயா அவர்கள் கருப்பசாமிக்காக படிக்கணியை கட்டி கொடுக்கின்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். வினோத் முருகன் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்கு படிக்கணி கட்டிக்கின்றார்கள். அமிர்தம் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்கணி கட்டி கொடுக்கின்றார்கள். சித்ராதேவி குடும்பத்தார்கள் சின்ன கருப்பன் பெரிய கருப்புக்காக படிக்கணி கட்டி கொண்டார்கள். அவர் குடும்பம் பல்லாண்டு காலம் வந்து பட்டி பெருகி எந்த முகமானாலும் கருப்பசாமியோட வீச்சர்வாள் எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும்.
கணேசமணி குடும்பத்தார்கள் பெருமராஜ் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்காணி கட்டி கொடுக்கின்றார்கள். செல்லாணி குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்காணி கட்டி கொடுக்கின்றார்கள். பல்லாண்டு காலம் வாழ்ந்து கருப்பசாமியுடைய வீச்சர்வாள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் அவள் குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும். எல்லாரும் வாங்கம்மா. ஏன்னா நீங்கள் காணிக்கை கொடுக்கணும் பெருசு கிடையாது. உங்களால் முடிஞ்ச எவ்வளோ காணிக்கிறோம் நீங்கள் கொடுக்கலாம். அந்த காணிக்கை போய் அழகர் மலையை கொண்டு சேர்க்கறது என் கடமை. கண்டிப்பாக உங்களுடைய காணிக்கையை 18ஆம் மலையை கொண்டு போய் சேரும். என்ன கொடுக்கிறீங்களோ கண்டிப்பாக சேரும். மூக்காய் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்கு படிக்கணி கொடுக்கின்றார்கள். யாசினி குடும்பத்தார்கள் இந்த சின்ன கருப்பனுக்கும் பெரிய கருப்பனுக்கும் படிக்கணி கட்டி கொடுக்கின்றார்கள். படிக்கணியை கட்டி குடும்பம் பல்லாண்டு காலம் வந்து பட்டி பெருகி எந்த முகமானாலும் தங்க முகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். கருப்பசாமியுடைய புகழ் பெற்று ராஜகுமார் குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்கணி கட்டி கொடுக்கின்றார்கள். படிக்கணியை கட்டி குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்ந்து வீச்சர்வாள் எப்படி வளர்ந்து கொண்டு நிற்கின்றதோ அதுபோல் வாழ வேண்டும், வளர வேண்டும். ராஜேஷ் முத்துப்பாண்டி குடும்பத்தார்கள் கருப்பசாமிக்காக படிக்காணி கட்டி கொடுக்கின்றார்கள். இந்த கருப்பசாமிக்கு படிக்காட்டியை கட்டி கொடுக்க பாலாசலம் வந்து பட்டி பெருகி பெந்த போனாலும் ஏவல் பிள்ளை காத்து கருப்பு செய்வன கோளாறு நீக்கி கருப்பசாமியோட வீச்சர்வாள் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வர வேண்டும். கருப்பசாமிக்கு படிக்காணி கட்ட எல்லாருமே ஆண்கள்லாம் கட்டலாம், யார் வேணாலும் கட்டலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கொல்லிமலைக்கு நீங்கள் போக முடியாது. அழகர் கோயில் கூட பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. கொல்லிமலைக்கு யாருமே போக முடியாது. கொல்லிமலையிலேருந்து வந்தது தான் அழகமலையோட கருப்பு. கொல்லிமலையுடைய கருப்பு என்னென்னா 32 குண்டு ஊசி வளைவு இருக்கக்கூடிய இடம். வளைச்சு மலையில் ஏறணும். அவரை பார்க்கணும்னா அவளை சீக்கிரம் யாருமே பார்க்க முடியாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையை கொண்டு போய் நான் கொண்டு சேர்த்துருவோம். அதனால் ஏன்னா படிக்கணியை கட்டிய குடும்பம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். எவ்வளோ புள்ளி காத்து கருப்பு வப்பு கடுப்பு செய்வன குளார்கள் 10 ஒளி 10 ஒளி என சொல்லக்கூடிய பேய் பிசாசல் நீங்கி நீங்கள் பாலாசெல்லாம் வாழ வேணும். அந்த காணியை கொண்டு போய் அழகர் கோயிலில் நாங்கள் சேர்க்கறது எங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் எல்லோருமே எல்லாம் இருக்கணும். அப்படி சோறு அப்படி கைத்திருக்கோம். எல்லாருமே கைத்திட்டு அப்படி எல்லாருமே ஆத்தா முகமாயி இந்த இடத்துல ஆத்தாவை பார்க்கணும்னா பெரிய கருப்பொண்ணு சின்ன கருப்பொண்ணு வேட்டைக்கு போகிறோம். வேட்டை ஆடுறதுல பெரிய சிறந்த மன்னர்கள் நாங்கள். எத்தனை வேட்டை ஆடி இருக்கிறோம். ஆமாம், காட்டை கிடைப்பதும் ஆமாம், இருந்தாலும் பரவாயில்லை. வேட்டைக்கு புறப்படும் மன்னா வெகு சீக்கிரமாக வில்லம்பு ஏந்தி வர வேண்டும் இந்த இடத்திலே. வேட்டைக்கு போவோமாடா அண்ணா கருப்பா, வில்லம்ப கொண்டு வாரி சின்ன கருப்பா. வேட்டைக்கு போவோமாடா தம்பி கருப்பு, வில்லம்படுத்து வாடா சின்ன கருப்பு. வேட்டைக்கு அட வேட்டைக்கு போவோமாடா நீ வில்லம்பு எடுத்து வாடா. வேட்டைக்கு போவோமாடா தம்பி வில்லம்பு கொண்டு வாடா. வெள்ள முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தம்பி கரைக்கு கண்ணி வைப்போம் தம்பி கருப்பு, கரையற ஒன்றிருந்து சின்ன கருப்பு. கரைக்கு கண்ணி வைப்போம் தம்பி கருப்பு. ஆமா கருப்பு கரைக்கு கண்ணி வைப்போம் கரையற ஒன்றிருந்து கரைக்கு கண்ணி வைப்போம் கரையற ஒன்றிருப்போம். அந்த வெள்ள முயலை விரட்டி பிடிக்க வேண்டும். சங்க முதலுக்களை ஈட்டவும் விட்டது.
மனம் தாங்காத அண்ணா. காலைக்கு கண்ணி வைத்தோம் கருங்குருவி மாட்டிக்கொண்டது, சிட்டுக்கு கண்ணி வைத்தோம் சிறுகுருவி மாட்டிக்கொண்டது. ஆமா, அழகான புள்ளிமானை விரட்டி சென்றோம். ஈச்சம்புதலே சங்கம்புரலே நார்த்தாமலை கனகத்திலே ஆளுருட்டி மலைக்கு மேல்புறமாக ஆக ஆசை ஊரணிக்கு கீழ்புறமாக அழகான வெள்ள முயலாப்பட்டது, கல் சிலையா மாறிக்கொண்டது. எங்கள் வீச்சரவ பட்டவுடனே ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கல் சிலையை பார்த்தால் கருமாறி உருமாறி கைகளிலே சூதமேந்தி தாய் போல் காட்சி அளிக்கின்றார். இந்த தாயோட கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் அண்ணா நான் குடியிருத்த ஊஞ்சல் கட்டி இந்த தேக்க மரத்து அடியிலே தலாட்டு பாட வேண்டும் அண்ணா. அப்படி மலர்களை சேகரித்து வருகின்றேன். சென்று வாருங்கள். இப்பொழுது தாயாகப்பட்டவளுக்கு தாலாட்டு பாடக்கூடிய நேரம். அப்படியே எல்லாருமே நல்லா சோறா கை தட்டினே நல்லா இருக்கும். முன்னாடி எந்த நீங்க தட்ட முடியலாமா? கை தட்டுமா, சோறா கை தட்டி பாப்போம். அங்கிட்டு உட்காந்துக்கோங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இருந்தாலும் தாய்க்கு தாளாட போறோம். ஏன்னா தாயோட மனம் குளிர் இந்த இடத்துல நம்ம தாய் இந்த லட்சுமி ஆத்தா கோயில் வாசலில் இன்னைக்கு எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். அதனால மனம் குளிர. ஏன்னா எத்தனையோ அடிதடி வம்பு சொந்த பந்தம் இருந்தாலும் இந்த இடத்துல கூடி உட்காரக்கூடிய இடம் இந்த இடம். நீங்களும் நல்லா இருக்கிறோம், நாங்களும் நல்லா இருக்கோம். அதனால தாய்க்காண்டி எல்லாம் அப்படியே கைதட்டு பாப்பெல்லாம் கைதட்டு மாமா அப்படி ரெண்டு கண்ணே நவமணியே நீ கற்பழியா பத்திரியே பொன்னே நவமணியே பொற்கொடியை ஆறாரோ சம்மனே மொழியை தூளி கட்டி தாயே நீ கண்மலே தாளே நல்லேலோ சீக்கிட்டு பாட்டு சொல்வோரே கெட்டி நீ கண்மலரு ஆளேலோ உலகையாளும் நாயக்கு பிள்ளை நான் இருக்கே அவளை தீர்க்க வேணாமா ஆகி மகமாகி மணி மந்திர சேகரி தாகி குமையானவளு ஆத்தாள் மாறி முத்தி மகமாயி மணி மந்திர சேகரியே ஆகி உமையானவளே ஆத்தாளை மாறி முத்தி சந்தான மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண்மலரு பாம்பே தலைவனதா வேப்பிலையா வந்து மத்த ஆத்தா கண்மலர ஆயிராரோ வாழும் உள்ளே பாம்பே தலைவனதா வேப்பிலையா வந்து மத்த ஆத்தா கண்மலர ஆயிராரோ வாழும் உள்ளே எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த ஒரு கிடைக்கலே எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த மரம் கிடைக்கலே
பசிமயங்கி உறங்குதம்மா நேரத்திலே லட்சுமி அம்மா ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்டே விலையிலே அம்மா உலகம் பசி மறந்தி உறங்கிடம்மா வேளையில உனக்கு பறிக்கையிலே சிந்திடம்மா என்ன குறைச்சு வச்சே பாடும் சிறு பாடும் ஒரு முட்டை எடுத்து வைத்து பொற்பன காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீர மகாளியம்மா புன்னகைய தேவியம்மா பொற்பல காளியம்மா அலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீர மகாளியம்மா வாழ்வலே முத்து மாரியம்மா திருவேர் காட்டில வந்தவளே கருமாரியம்மா அம்மா உண்டு நருளாச்சி அகிலமையா உன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி பாருங்கள் மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நார்த்தாமலை இல்லை தெலுங்காவரி சீமை குத்தாச்சி புள்ள கோபுரகத்தாளவனத்திலே மகிஷாசுர அரக்கன் என்பவன் ஆண்களை கொன்று இளம்பெண் கற்பை சூறையாடி வருகிறான். அவனை அழிக்க வேண்டும். அவனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 7 திருமுகமாக இருக்கும் நான் இப்பொழுது ஒரே உருவமாக அவதாரம் எடுக்க வேண்டும். அது உங்களால் மட்டுமே முடியும் மகனே. அப்படியாக இருந்தால் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நிச்சயமாக மகனே. யார் நீங்கள்? எதற்காக அந்த மகிஷாசுர அரக்கனாகப்பட்ட வதம் செய்ய வேண்டும்? முதல் பிறப்பாக எங்கே பிறந்துள்ளீர்கள்? நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே நான் தான் குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. நார்த்தாமலை எல்லையிலே எல்லையிலே நான் தான் குடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. பெரியமை பார்ப்பவளாம் பார்ப்பவளாம் நான் மக்களை காப்பவளாம் மகமாயி. வாகனத்திலே கிடைக்க வேண்டும். கும்பம் கிடைக்கையில் அழைத்த போதும். முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே பிறந்து நார்த்தாமலை மந்தையிலே இருந்திருக்கக்கூடிய நார்த்தாமலை முத்துமாரியாக இருந்துட்டால் இரண்டாவது பிறப்பாக எங்கே பிறந்துள்ளீர்கள்? திருவப்பூர் எல்லையில மகனே நான் திருவப்பூர் எல்லையில மகனே நான் காவல் கொண்ட முத்துமாரி மகனே மகனே திருவப்பூர் எல்லையில மகனே மணல் வாரியம்மை போட்டு மகனே நான் மணல் வாரியம்மை போட்டு மகனே நான் மக்கள் எல்லாம் கப்பவல்ல மகனே மகனே திருவப்பூர் எல்லையில மகனே. இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே இருந்து திருவப்பூர் மந்தையிலே அமர்ந்திருக்கக்கூடிய திருவப்பூர் முத்துமாரி தாயாகப்பட்டவள் இருந்துட்டாலும் மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறந்துள்ளீர்கள்? கொன்னையூர் எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. கொத்தமல்லி அம்மை போட்டு மகனே நான் கொத்தமல்லி அம்மை போட்டு மகனே நான் கப்பவல்ல மக்கள் மகனே மகனே திருவப்பூர் எல்லையில மகனே. தாகி மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே பிறந்து கொன்னையூரை மந்தையிலே அமர்ந்திருக்க தாயகப்பட்டவள் இருந்துட்டாலும் நாலாவது பிறப்பாக எங்கே இருந்தபட்டி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி. முடக்கம்மை அம்மை போட்டு நான் மக்கள் எல்லாம் கப்பவல்ல மகமாயி.
பிறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையிலே பிறந்து இருந்திரப்பட்டி வந்தையிலே அமர்ந்திருக்கூடிய இருந்திரப்பட்டி முத்துமாரி தாயகப்பட்டவள் இருந்துட்டாலும் 5வது பிறப்பாக எங்கு பிறந்துள்ளீர்கள் தாயே? வைத்தொரு எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி வைத்தொரு எல்லையிலே காவல் கொண்டு முத்துமாரி வைத்தம்மை எம்மை போட்டு நான் மக்கள் எல்லாம் கப்பவள மகமாயி 5வது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே பிறந்து வைத்தூர் மந்தையிலே அமர்ந்திருக்கூடிய வைத்தூர் முத்துமாரி தாயகப்பட்டவளா இருந்துட்டாலும் 6வது பிறப்பாக எங்கு பிறந்துள்ளீர்கள் தாயே? கண்ணபுர எல்லையில மகனே நான் கண்ணபுர எல்லையில மகனே நான் காவல் கொண்ட முத்துமாரி மகனே மகனே கண்ணபுர எல்லையில மகனே கண்ணமை பார்ப்பவள மகனே நான் கண்ணமை பார்ப்பவள மகனே நான் மக்கள் எல்லாம் கப்பவள மகனே மகனே கண்ணமை பார்ப்பவள மகனே 6வது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையிலே பிறந்த கண்ணுக்குள் அம்மை பார்க்கக்கூடிய கண்ணபுரத்து முத்துமாரி தாயகப்பட்டவளா இருந்துட்டாலும் 6 பேத்துக்கு இளையகன்னியாக 7வது பிறப்பாக எங்கே விழுந்தது தாயே? மகனே பெரிய கருப்பு மகனே சின்ன பிறப்புக்கு 6 கன்னிக்கு இளைய கன்னியாக எங்கு குடியில தெரியுமா? எங்கு? சமயபுர எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி எல்லையிலே காவல் கொண்டு முத்துமாரி சடையம்மை எம்மை போட்டு நான் மக்கள் எல்லாம் கப்பவள மகமாயி மகனே பெரிய கருப்பு தாயே. மகனே சின்ன கருப்பு அம்மா. 7 திருமுகமாக இருக்கும் நான் இப்பொழுது ஒரே உருவமாக அவதாரம் எடுக்க வேண்டும் அது உங்களால் மட்டுமே முடியும் மகனே அப்படியாகட்டும் தாயே, அப்படியாகட்டுமே சென்று வாருங்கள். அந்த மகிஷாச அரக்கனாகப்பட்டவன் எங்கிருந்தாலும் தரத்தரன் இழுத்து வந்து தாங்கள் நிச்சயமாக பாதத்தில் மகனே. தாயே, சூரியன் உதித்து கொண்டிருக்கின்றது. ஆமா. இருந்தாலும் பரவாயில்லை. தாயோட கோபத்தை தணிக்க வேண்டும் என்றால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய 7 கிரகத்துக்கும் அருள் அளித்து 7 கிரகத்தையும் ஒரு கிரகமும் ஆக்க வேண்டும். சாமி அழைக்க போறோம். ஏன்னா 7 கிரகம் இருக்குது. இந்த தாயோடைய சக்தி முழு சக்தியாகணும்னா அந்த இடத்துல அருள் எடுத்து பெண்கள் அருள் எடுத்து கண்டிப்பாக கிரகத்தை எடுத்தாடணும். அதனால தாய் எல்லாம் நம்ம ஊருக்காண்டி எல்லோருமே மழை பெய்யும் மாறி பெய்யும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இல்லை கைத்திரி ஏம்மா ஒன்னே அக்கா எங்கே வர்றீங்க? எங்கே ஓடுறீங்க? ஓட்டப்பந்தயமா வைக்கிறோம். இல்லை கைத்திரு தாய் ஆடி வர போகிறா. இந்த கரகத்தை எடுத்து நம்ம ஊரில் நாடகத்தை நிறைவு செய்ய போகிறா. இந்த கரகத்தை எடுத்தால் தான் நாடகத்தை நப்பாட்டுவோம். இல்லாட்டி நீ விடிய வரையும் இப்படி தான் உட்காந்துருக்கோம் 10 மணி நாளும். கைத்திரு கோலாபாடு தாயே மகமாயி ஆதிபரா சக்தி உத்தமி பத்தினி ஒரு சொல்லா வாசகி நாடாளும் பத்தினி என் நாட்டு களஞ்சியமே அம்மா ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வளநாடை வெட்டி அந்த தாய் எப்படி வந்து நிற்கின்றார் எல்லை விட்டு கைதிட்டு துள்ளி உதிச்சு வரணும். உண்மையான தெய்வத்தை இப்போதே பார்க்க போறோம். அப்ப நினைச்சலாம் சும்மா. இப்ப தெய்வம் எப்படி துள்ளி குதிச்சு வருது பாருங்க. இந்த கருப்பசாமி அழைக்க நேரத்திலே தாய் மகமாயி ஆடி வரப்போகின்றார். கொலவப்படு கைதிட்டு கொலவப்படு போது கொலவ நாட்டமலை எல்லையிலோ கொடுவன ஒட்டுமாறி உன்னை வருந்தி அழைத்தனம்மா வல்லவியே ஓடிவாமா தாயணி மலப்பாறை எல்லையில் வேப்பை மட்டும் மாறி தாயணி எடுப்பாரி கொண்டவளே மணப்பாறை எல்லையில மணப்பாறை எல்லையில என் சமயபுரத்து முத்துமாரி நீ எதப்பாரி ஒட்டவள உனக்கு கண்கள் சிவக்கலையோ கண்கள் சிவக்கலையே உனக்கு கடுங்கோவாகலையே உனக்கு மூக்கு சிவக்கலையா உனக்கு மூக்கு சிவக்கலையா உனக்கு முன்கோவோ அகலையா தாயாணி உத்தமி பத்தினியா ஒரு சொல்ல வாசகியே அமணி நாடாளும் பத்தினியே என் நாட்டு களஞ்சியமே நாட்டமலை எல்லையிலே
குடிகொண்ட வாமா நாட்டமலை எல்லா இலை தாயே கொடிகுண முத்துமாரி ஓடிவாமா பெரியவை பார்ப்பவளா பார்ப்பவளா வெட்ட முத்துமாரி முத்துமாரி பெரும பாப்பவலாம் பெருவச்ச மகமாயி திருவப்பூர் எல்லையிலே முத்துமாரி திருவப்பூர் எல்லா இலை தாயே கொடிகுண முத்துமாரி திருவப்பூர் எல்லை வெட்டி அடிவர வேணும் அடி மகமாகி திருவப்பூர் எல்லாம் விட்டு மாரியம்மா அடிவர வேண்டுமம்மா கண்கள் சிவக்கரா கண்கள் சிவக்கரையா கைகளாகலையா சிவக்கரையோ கடுகுமாகலையா மகமாகி கட்டையிலே மேமாக துளுத்தவளே மாரியம்மா கட்டின கட்டையில முளைச்சவளா சமயபுரம் பிஞ்சு குழந்தையடி தாயே அறிவுற வேண்டுமாடி குழந்தையம்மா புத்தி வர வேணுமம்மா இந்த நேரம் எல்லாம் சோரா கை தட்ட குலோசத்தம் பண்ணுங்க தாயே மகமாய் இந்த தாய் எப்படி வந்து கிடைக்கின்றார் புத்தாகி புத்தவளே பூவாய் சமந்தவளே அதே மாதிரி புத்தாகி புத்தவளே பூவாய் சமந்தவளே புத்துக்குள்ள பாம்புருவாய் அங்காயி புத்துக்குள்ள பாம்புருவாய் அங்காயி அடிவர வேண்டும் மாமா மகமாயி தாய் முத்தவளே வாய் வளர்ந்தவளே தாய் முத்தவளே வாய் வளர்ந்தவளே புத்துக்குள்ள பாம்பூரு வாய் எங்காளி புத்துக்குள்ள பாம்பூரு வாய் எங்காளி அளவெடுத்து ஓடி வாடி செங்காளி மஞ்சள் முகத்தலகி மகமாயி ஓடி வாரா வாடி அடிவர வேணும் வாடி மகமாயி பரந்தோடி ஓடி வார மகமாயி அழைக்கட்டுமா தாகே அழைக்கட்டுமா வாக்காரங்க ஏழு வெத்த அழைக்கட்டுமா அக்கரங்க ஏழு பேர் அழைக்கட்டுமா சிவந்தவள அழைக்கட்டுமா மாரியத்தா அழைக்கட்டுமா கிளம்பிட்டாளா முகசனதி விட்டு கிளம்பிட்டாளா அழைக்கட்டுமா ஏழு வெத்த அழைக்கட்டுமா அக்கரங்க ஏழு பேர் அழைக்கட்டுமா வெள்ளிக்கிழமையில அழைக்கட்டுமா நம்பவளை அழைக்கட்டுமா உன்னாங்கரகமடி கண்ணு நார்த்தாமல பூங்கரக முன்னே உன்னாங்கரகமடி கண்ணு நார்த்தாமல பூங்கரக முன்னே கரகத்தை எடுத்தாட என் கட்டழகி வாடியம்மா கட்டழகி வாடியம்மா இரண்டாம் கரகமடி கண்ணே திருவப்பூர் பூங்கரக முன்னே கரகமடி கண்ணே திருப்பூர் பூங்கரக கண்ணே கரகத்தை எடுத்தாட என் கட்டழகி வாடியம்மா எடுத்தாரு கட்டழகி வாடியம்மா மூணா கரகமடி பூங்கரகம் மூணா கரகமடி உன்னையூரு பூங்கரகம் கரகத்தை எடுத்தாடு எங்கட்டழகி வாடியம்மா இருந்தாலும் இந்த இடத்திலே 5 கரகம் ஆடினாலும் திருச்சி மாநகரத்திலே கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் காத்து கொண்டிருக்கின்றார். இதில் யார் சமயபுரத்தா கண்ணபுரத்தா?
துள்ளி குதிச்சு வரணும். கைதிட்டு வாடா அப்படி வாங்க. ஓடுவா சார். ஆமா உனக்கு வேப்பிலை கரகமடி தாயே கரகமடி விளையாடு பொங்கரவா கெட்டுல மகட்டையில தாயே பிறந்தவள சமயபுரத்து மாறி அம்மா வேமாக கொடுத்தவரே அஞ்சுதாளே நாகமடி வரே எந்தாய வேணுமடி அம்மா வேப்பிலை கரகமடி விளையாட பட்டினியே வெப்பிளைய கரகமடி விளையாட வேணுமடி பத்து தாள நாகம் போலதாயே பறந்து வர வேணும் நடி ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா எம் அரியத்தா கொலவ போட்டா ஆடி வருவாளா அப்படியா கூப்பிட்டு ஓடி வருவாளா ஓடியா சாமி ஓடியா அம்மா கூப்பிட்டு பேசுற குழந்தையான கொள்ளிடங்க அவர் இவக்கம் இருப்பது 8 வயசுல குழந்தையான கொள்ளிடங்க அவர் இவக்கம் ஈராக்கிக்கு உடையிருப்பவ இருக்கக்கூடிய மாரியத்தா அதை கூப்பிட்டு ஓடி வருவாளா மாரியம்மா கொலவ போட்டு ஆடி வருவாளா அத்தா வருவாளா மாறி வருவாளா பருந்து இழச்சாக்க வருவாளா மாறி வருவாளா மறுபடி ஆடிவாமா தாய ஓடிவாமா அங்கார கோபம் கொண்டு ஆடிவாமா ஆடிவாமா இவ்வளவு கரை இறக்கக்கூடிய நேரத்தில் பேர் சொல்லி இறக்க மாட்டான். எல்லா கரமும் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம். அப்படியே கரை இறங்கல ஜோரா கை தட்டு பாப்பா குழவை போடு. கை தட்டு பாப்பா எல்லாரும் குழவை போடுங்க. நிலசாமி விபூதிக்கு கட்டு போடுறதும் தெய்வம் சொல்ற சொல்லு கட்டு போட்டு அப்படி நிற்கணும். நில்லு பார்ப்போம். நில்லுசாமி நில்லு. அம்மா கை தட்டுமா கரை இறங்கக்கூடிய கை தட்டு நல்லா இருக்கும். கை தட்டு நிலசாமி. கை தட்டு ஜோரா கை தட்டு பாப்போம். அப்படியே எல்லாருமே வந்து கருப்பசாமி கையில் விபூதி வாங்கிக்கம்மா. காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி எல்லோரும் நெட்டிலையும் விபூதி இருக்கணும். வாங்க எல்லோருமே வந்து விபூதி வாங்கிக்கங்க பார்ப்போம். வாங்க வாங்கிட்டு யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. மகிஷாசு அரக்கனாக போட்டவர் இப்போ வெளியே வருவார். ஊரில் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்துருக்காங்க. உசுரோடு ஊற்றி இப்போ எரிப்போம். அந்த காட்சியெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும். தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போயிடாது. ஏய் இது வாங்கப்பா 90 வாங்கடா. லட்சுமி 90 வாங்கிக்க. 90 வாங்கிக்க. இருங்க இன்னும் நாடகம் இருக்கு. இருங்க இன்னும் நாடகம் இருக்குமா? உட்காரவங்க பேதி ஆகிட்டு உட்காருங்க. நாடகம் இருக்கு உட்காருங்க.
இருக்குமா? விபூதி வாங்கிட்டு அப்படி தேசம் அப்படி உட்காருங்க. நாடகம் என்ன இருக்கு? விபூதி வாங்கிட்டு நாடகம் என்ன இருக்கு? யார் வீட்டுக்கு போயிட வேண்டாம் இருக்குங்க. அப்படி இங்கே அமைதியாக உட்காருங்க. இப்பதான் இறுதி முடிவுக்கு வரப்போகுது, பாருங்க நீங்க அதை. அந்த மையூசாக அரக்கனை வதம் செய்து வருவதுதான் நாடகம் முடிவு வரும். தயவு கொடுத்து விபூதி வாண்டி அப்படி இல்லாமல் அமைதியாக உட்காருங்க. உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. அரைக்க வரேன் நான். ஓரத்தில் வைக்கலாமாண்ணே? அவர்கிட்ட கொடுங்கண்ணே. அடிங்கடா, ஆண்களை கண்ட மண்டையில் அடிப்பேன். எங்கடா மைக்கண்ணா? எங்கடா அந்த குள்ளப்ப? எங்கடா அந்த குள்ளப்ப? உங்களுக்கு என்ன பல்லு எத்திக்கிட்டு இருக்கு? சாப்பிட்டாரா நீ? பொழந்துடுற அவனை. இன்னைக்கு தாளக்கரை சாக போறான்டா. இன்னைக்கு திரும்ப யாடி ரெண்டடி, யாடி ரெண்டடி, அதுக்கப்புறம் தான் பெரிய கருப்பு சின்ன இருக்கலாம். அத்தனை புடுங்கண்ணா இங்க. என்ன சொன்ன? நிறுத்துறாங்க. நிமித்துட்டா அதுல வந்து பெரிய ஆளு. நான் வந்து யார் யார் யாரா இருந்தா? யார் நீ? நான் தான் பஞ்சாசூர் அரக்கன். எதுக்கு இங்க புடுங்க வந்த? புடுங்க வந்தா? இங்க எதுக்கு வந்த? ஆண்கள் கண்டா மண்டல் அடிப்பேன், பெண்களை கண்டா கருப்பை சூறையாடுவேன். எங்க கருப்பு அடிச்சு விட்டு பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விடுவீங்களா? கருப்பு அடிச்சு அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறாப்ல. உன்னை கேட்டாங்களா? நீங்க போடாங்கிட்டு இந்த இடம் துருத்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எத்தனை வயசு உங்களுக்கு? யாரு உங்களுக்கு? எனக்கு வயசே கிடையாதுடா, கிடையாது. யார் நீ? யார் நீ? யார் நீ? யார் நீ? அக்கடா 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 நக்குடா நக்குடா பொறுக்குடா பொறுக்குடா. எனக்கு சம்பளமா தெரியா? பொறுக்குடா. பொறுக்கிக்கலாம் சாமி. யாரா இந்த பொறுக்கி? பொறுக்கிக்கலாம் சாமி. யாரா அவன்? யாரா சாமி? ஏடா பல்லு பொறுக்குது? இவர்தான் விறகு ஓட்டு வந்திருக்காப்ல. காலையில ஓடு நிற்கிற. ஏடா நாக்கு இப்படி இருக்குது? என் நாக்க நீ புடுக்கா பாக்குற? யாரா நீ? மூஞ்சி அழிவு போச்சுல உனக்கு. நீ யாரா? டேய், கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சுவாமி. கொல்லிமலை? இந்த கொல்லிமலை சீரக சும்மா வெள்ள பூண்டை வைக்கிறா. அந்த வெள்ள வெள்ள ஏண்டா ஏடா கண்ணு இப்படி இருக்குது? சைனாக்காரனா? ஒன்றரை கண்ணா? யாரா ஒன்றரை கண்ணு? நீங்க ஏடா மூக்கு நஞ்சு போயிருக்குது, குஞ்சு போயிருக்கு. போறா பல்ல பாரு. கிடையாதுடா, பல்ல பாரு. தொங்கி இருக்கு பத்தியா? அழகுன்னு அழகு, அந்த பல்லு அழகு. எனக்கு சாவே கிடையாது. சாக இல்ல, சாவே மாட்டேன். எவனா கொல்ல முடியாது. ஏண்டா உன் மூக்குல காத்து போதா இல்லையாடா? சாமி உங்களை என்னென்னமோ சொன்னார் சாமி. என்ன சொன்ன? பெரிய பருப்பா சின்ன பருப்பான்னு சொன்னார். என்னது? கோயம் கொட்டு ஒப்பு கூட்டி போங்க. கதவ சாத்தடி. என்ன வானவில் பண்ணியா? போடுற கிணத்துல இருக்கு கெண்ட. பூவே பூச்சூடவா? விளங்காத முண்டை. ஏன் 450 ரூபா போச்சு?
இருக்கு தம்பி, அனாதை அடி விட்டு செத்து போவ, நாளைக்கு நாடகம் இருக்குவா? குளத்துல இருக்கு கெண்ட. அவர்தான் சாமி. இவன் தான் அரக்கிருக்கன். ஆண்கள் அளிக்கின்றாய், பெண்கள் கற்ப சூரியனை குடிக்கின்றாய். உன்னை வதம் செய்ய என் தாய் வந்து உதைக்கின்றார். யாரு? ஆதிபராசக்தி தாயா? அங்காள ஈஸ்வரி சாத வரத்தை பெற்றுக்கொண்டு ஈஸ்வரி வீட்டுல இருக்கு, நாடகம்ல நிக்க. உம்மாளா? உம்மாளா? டேய், அது மகாலட்சுமி. மகாலட்சுமி உம்மாளா? எந்த மகாலட்சுமி? லட்சுமி உம்மாளாடா? எந்த முடிந்தால் போதிப்பார். ஆண்கள் அளிக்கின்றாய், உனக்கு அளித்து தாயே ஆதிபராசக்தி அங்காள ஈஸ்வரி நல்லா வருகிறாயா? அட பொறுக்கி தில்லி. ஏய், இந்த வேலைக்கு தான் போனியா? அதுக்கு மேல பூஜை ஆக்கிறேன். எங்கடா தாய் தாயின்னு காணா யாரையுமே. தம்பி கருப்பு, இதோ தாய் வந்து உழைக்கின்றார். போதிப்பார். யாரா அது? உன்னை அழிக்க பிறந்தவள் ஆதிபராசக்தி அன்னை. கையில் லப்பர் வச்சிருக்கியா? அழிக்க போறியா? லப்பரு லப்பர் வேணுமா? வேணுமா லப்பரு? கூட்டு பூஞ்சான இருப்பான் போல. கருப்பு மகமாயிடா. யாரு? மகமாயி. மகமாயி உங்க ஆத்தாளா? ஆயிரங்கனுடைய ஆள். ஆயிரம் கண்ணை காணா. அழகு முத்து மாறி. ஏண்டா அழகான பொம்பளை பிள்ளைடாடு. தினமும் இப்படி பொம்பளை பொம்பளையா? தினமும் இங்க வாடா. யாரா பொம்பளை? தினமும் காலையில வா. காலையில வந்து இதே மாதிரி கூப்பிடு தாய் தாயின்னு. தினமும் ஒரு பொம்பளை. ஏன்டா அவனுக்கே சந்தேகமா இருடா. உன்னை அழிக்க பிறந்தவள் நீயா? ஆதிபராசக்தி. என்ன அழிக்க போறியா? என்ன அழிப்பியா? எப்படி அழிப்ப? மஞ்சள் தண்ணி ஊத்தியா? இது என்னடா புரோட்டா மசாலா? நீ யாரு? கீழே இறக்கி யாரு? நன்றி கிட்ட முட்டாளே, யாரிடம் என்ன பேசுவது என்று தெரிந்தவன் பேசுகிறாயா? என் கற்பை நீ சூறையாட போகிறாயா? உன்னை பார்க்கையில இங்கே பார். அடி ஆத்தா, டேய் அடி ஆத்தா, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். இனி எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று காலில் விழுந்து விட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி. யாரு? நானா? ஓக்கல்லையா? அம்புட்டு ஆசை இருக்கா உனக்கு? நீ சாக போகிறாய். நீ அழிய போகிறாய். உன்னுடைய தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? சொல் பார்ப்போம். காலைல என்ன உனக்கு ரெண்டு பேத்துக்கும் என்ன? உங்களை பார்க்க சண்டை போடுறா. சண்டை போடுறா. போற சண்டை. போற சண்டை போடுறா. போற சண்டை போடுறா. போடுறா. இப்ப போடுற சண்டை. மதிக்கிட்ட முட்டாளே, நீ சாக போகிறாய். நடந்து போ. நடந்து போ. மதிக்கட்ட மகிழாசுரன் மாண்டி விட்டான் தாய். நிச்சயமாக மகனே.
ஆண்களின் தாய் பெண்கள் கருப்பை சூறையாடினான். கண்டிப்பாக 7 பிறப்பாக பிறந்து அந்த அரக்கனை வதை செய்து விட்டீர்கள் தாயே. மகனே பெரிய கருப்பு, நான் எங்கே செல்ல வேண்டும்? நீ அழகர்மலை 18ஆம் படி மீது அமர்ந்து உன்னை நாடி வரும் பக்தருக்கு கேக்கு மரத்தினை கொடுத்து பாதுகாத்து வருவாயாக. தம்பி சின்ன கருப்பு. மகனே சின்ன கருப்பு, நீ கொல்லிமலை சென்று உன்னை நாடி வரும் பக்தருக்கு கேக்கு மரத்தினை கொடுத்து பாதுகாத்து வருவாயாக. நாட்டு மக்களும் 3 வரம் தர வேண்டும். என்ன வர மகனே? தாலி வரம் கேட்பவருக்கு தாலி வரத்தை தர வேண்டும். கண்டிப்பாக. குழந்தை வரம் கேட்பவருக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். நிச்சயமாக. மலை வரம் கேட்பவருக்கு மாரியாக பிறக்க வேண்டும். அப்படி ஆகட்டுமே மகனே. சென்று வரலாமா? சென்று வருகிறேன். ஆகட்டும். இருந்தாலும் இந்த இடத்திலே நமது பெருமைக்குரிய இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சின்ன மருது பெரிய மருது அன்பு சகோதரர் பாட சொல்லி கேட்டுக்கின்றார்கள். அவருடைய பெருமைக்காக இந்த இடத்திலே சின்ன மருது பெரிய மருதுக்காக இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு இணைபிரியாத ஒரு அன்பு சகோதரர்கள் நினைவாக நமது தேவரம நினைவாக இந்த பாடல். ஆமாம், ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு, ஆலமருது பேரு எங்க பெரிய மருது பேரு, ஆலமர கால எங்க நிலச்சிருக்கு பாரு, ஆலமருது பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் இங்க நிலச்சிருக்கு பாரு, ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் இங்க நிலச்சிருக்கு பாரு, வீரத்திலும் சூரத்திலும் ஈடியாரு, அவன் வார்த்தைக்குத்தான் கட்டுப்படும் எங்க ஊரு, ஆலமருது பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமெல்லாம் நிலச்சிருக்கும் எந்த ஊரு, வீரத்திலும் சூரத்திலும் ஈடியாரு, அவன் வார்த்தைக்குத்தான் கட்டுப்படும் எங்க ஊரி, வாழ வேண்டும் எங்கள் ஆண்டு 100, ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்டாயே, ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் வரைக்கும் நிலைச்சிருக்கு பாரு. நஞ்சைக்கு புஞ்சைக்கு பூமியும் எங்கே பஞ்சமையாத நஞ்சைக்கு பஞ்சம் இல்லாத பாண்டிய சீமையில அடு நல்லுக்கு முள்ளுக்கு நீர் வந்து பாயிர புண்ணிய பூமியில், நஞ்சைக்கு முஞ்சைக்கு பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையில அடு நெல்லுக்கு முள்ளுக்கு நீர் வந்து பாயிர புண்ணிய பூமியில, ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமே காலம் வரைக்கும் நிலச்சிருக்கு பாரு, ஆலமர பேரு எங்க பெரிய மருது பேரு, காலமுள்ள காலம் வரைக்கும் நிலச்சிருக்கு பாரு. இதுவரையில் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிக மக்களும் இந்த நாடகத்தை சிறும் சுரம் நடத்திய அனைத்து பங்காளிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு நாடகத்திற்கு எப்படித்தான் ஒளியன் ஒளி அமைக்க வேண்டும் நல்லத்தோடு எங்களுக்கு விடியவரை தெல்ல தெளிவாக ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்த முருகன் ஆடியோஸ் மண்புலத்திற்கும் இந்த நாடகத்தினை எங்களுக்கு விடியும் வரை தெல்ல தெளிவாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த நாடகமேடை யூடியூப் சேனல் அன்புள்ளத்திற்கும் எங்களுடைய கலைகளும் சார்பாக இசைகளும் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பிரியா விடுபடுகிற நன்றி கருத்து வணக்கம். நாடு செழிக்க வெறும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வெறும் நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு செழிக்க வெறும் என தங்கமே விட்ட மழை பெய்ய வேணும், பட்டி பெருக வேணும் பால் போனவங்க வேணும், பட்டி பெருக வேணும் பால் போனவங்க வேணும், என்ன ஒரு மக்கள் எல்லாம் என தங்கமே அதிபதியாய் வாழ வேணும் என தங்கமே. சங்கரஜிராமம் நாடக கலைவலர்கள் நடிகளை உங்க குருவைக்கெல்லாம் சரணம் சர பொதுமக்கள் வாழ்க 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 வடமுடன்.